Hey, welcome to another video. நாங்கள் இன்றைக்கி ராட்டர்டாமில் இருக்கோம். இங்கே ராட்டர்டாம் பிளான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. We do a quick half a day walking tour. அதுக்கப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா பார்ப்போம். And then we'll move to the next place நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். இந்த வாக்கிங் டூரே வந்து ஒரு ஃபேமஸான மார்க்கெட் ஹால்னு ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டு பிறகு தான் தெரிஞ்சு இந்த மாதிரி இன்னைக்கு வீக்கெண்ட் ஆக்குறதுனால ஒரு பெரிய அவுட்டோர் மார்க்கெட் இருக்குன்னு. அதனால இப்போவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இந்த வாக்கிங் டூரை முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த மார்க்கெட் வரோம்னு. இந்த வாக்கிங் டூர் வழியாக எங்களுக்கு வந்து 2 கதைகள் தெரிய வந்துச்சு. அதில் ஒரு கதை என்னென்னா, இந்த நெதர்லாண்ட்ஸில் வந்து நிறைய ஊருங்கள் வந்து பார்த்தா பழைய ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் நிறைய சிட்டி ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ராட்டர்டாம் ஃபுல்லாக வந்து மாடர்ன் பில்டிங்ஸாக இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சுன்னா, World War II டைமில் ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷனில் அவங்க வந்து அந்த ஹோல் ஆஃப் ராட்டர்டாம் மெயின் சிட்டியை வந்து பாம் பண்ணிட்டாங்க. அதனால இந்த பிக்சர்ஸ்லாம் தெரியுது, இந்த பிஃபோரும் ஆஃப்டரும் ஆஃப் த பாம்பிங்கு. அண்ட் அதுக்கப்புறம் காட்டினது எல்லாமே அவங்க வந்து மாடர்ன் மெட்ரோபாலிஸாக காட்டியிருக்காங்க. அப்படியே நாங்கள் வந்து நடந்து சவுதர்ன் சைடுக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் வந்து இன்னொரு கதை சொன்னாங்க. இந்த பக்கம் என்னாச்சுன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ செழிப்பாக இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஏரியாவில் இருந்தால் வந்து அவங்க வந்து யூரோப்பியன் இமிக்ரெண்ட்ஸை வந்து யூஎஸ்க்கு அனுப்புகிற ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க அந்த டைமில், ஏர்லி 19th century. ஸோ அந்த டைமில் இருந்த ஒரு ஃபேமஸான கம்பெனி பேர் தான் வந்து த ஹாலண்ட் அமெரிக்கா லைனு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கப்பல் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இன்னொரு ஷார்ட் ஆஃப் தாரு. அண்ட் வந்து இங்கேருந்து நிறைய பேர் வந்து யூஎஸ்க்கு போயிருந்தாங்க. ஏன்னா யூஎஸ் வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்னு சொல்லி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியும் தெரியும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இது ஆக்சுவலி ஒரு பழைய ஒரிஜினல் பில்டிங் ஆஃப் த ஹாலண்ட் அமெரிக்கா என்ன. அண்ட் இங்கே வந்து ஒரு இன்ஸ்டலேஷன் வச்சுருக்காங்க. ஆளுங்க வந்து அவங்க பேக் வச்சா எப்படி இருக்கும், என்னென்ன ஜாமை கொண்டு போனாங்க காமிக்கிறதுக்கு. இன்றைக்கி ஒரு வாக்கிங் டூர் போனோம். அதை நிறைய இடங்கள் காமிச்சாங்க. இந்த ஊரோட கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எல்லாம் காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் we're back. முதல்ல நாங்கள் முடிவு பண்ண மாதிரி அந்த டூரை முடிச்சுட்டு இந்த மார்க்கெட் ஹால் பக்கம் வந்துட்டோம். வாங்க இந்த ஏரியாவில் என்னக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு கீழே வந்து ஒரு பெரிய ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பைசிக்கிள்ஸ் கொண்டாந்து விட்டுட்டு போகிறாங்க மற்ற லொக்கேஷன்ஸ் போகும்போது. அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த பைக் ஸ்டாக்கிங்கை பார்க்குறதுக்கு. அதனால இந்த ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். இங்கே வந்து அந்த பில்டிங் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, இந்த மார்க்கெட் ஹால் பில்டிங்கு. ஸோ முதல்ல வந்து அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த பில்டிங் வந்து அவங்க 2014 கட்டி முடிச்சிருந்துருக்காங்க. இந்த பில்டிங்கில் ஆக்சுவலி வந்து 200க்கு மேலே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் கொஞ்சம் ஆஃபீஸஸும் இருக்கான். அண்ட் அண்டர் கிரவுண்ட் வந்து 4 மாடி வரைக்கும் காப்பாக்ஸ் இருக்கான். இந்த பில்டிங்கான மெயின் அட்ராக்ஷனே வந்து இந்த சென்டரில் இருக்கிற இந்த மார்க்கெட்டும் இந்த சுற்றி இருக்கிற ஆர்ட் ஒர்க்கும். இந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து அவங்க ஒரு கான்டெஸ்ட் வச்சு தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அண்ட் இதை வந்து 4000 அலுமினியம் பேனல்ஸில் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. மற்றபடி வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து சாப்பாடு கடைகளும் சீஸு, ஸ்பைசஸு மற்ற ப்ராடக்ட்ஸும் விற்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து டூரிஸ்ட்டுக்காக கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு வீக்கெண்ட் வாங்க. ஸோ உள்ளே சும்மா சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து அந்த மார்க்கெட் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நம்ம சும்மா இந்த மார்க்கெட் வந்துட்டோம். இப்போ just gonna check out the ஷாப்ஸு என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா சாப்பாடோ ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்குவோம். ஒரு பேக் ஃபுல் ஆஃப் செர்ரிஸு. அண்ட் தென் இந்த பேக்குள்ளே வந்து இது பேர் என்ன? இது பேர் வந்து சைனீஸ் லேண்டர்ன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த பேர் தான் படித்தேன். இதுக்கு இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது, அது எனக்கு தெரியலை. இதில் வந்து அந்த லீஃப் வந்து பிரிச்சுட்டு உள்ளே தான் அந்த பழம் இருக்குது. அந்த பழம் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ஒரு சின்ன தக்காளி மாதிரி. அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற சீசர் ஸ்மாலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம். இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸு, பாட்ஸ், பேன்ஸு, துணிமணியை, ஆன்டீக்ஸு, என்னென்னமோ ஐட்டங்கள் இருக்குது. அண்ட் இது வந்து போக டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து சாப்பாடும் இருக்குது.
கொஞ்சம் நேரமாகவே சாப்பாடு ஏரியாக்குள்ள வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் சம்திங் டு ஈட். இது ஏதோ ஸ்பினிச்சும் சீஸும் இருக்கிற ஒரு ரோலு. இதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் தான் இருக்குன்னாங்க. அண்ட் மேலே வந்து சம்பால் சாஸ் போட்டு பொரிச்சிருக்காங்க. இந்த ஹோல் மார்க்கெட் என்வாயர்மெண்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வைப்ரண்ட்டாக பிஸியாக ஆளுங்க வந்து வாங்கிக்கிட்டு நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு. ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ண போகிறோம். இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், அண்ட் we'll catch you another video. Bye.